ஹலோ கைஸ், யூனிட் 8 ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எவ்வளவு ஆண்டுகள் பணியாற்றினார்? 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 9 ஆண்டுகள், 11 ஆண்டுகள். காமராஜர் முதலமைச்சராக பணியாற்றியது 9 ஆண்டுகள். 1954 இருந்து 63 வரைக்கும் பதவியில் இருந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் ஜோடிகளில் எது தவறாக பொருந்திருக்கிறது? அகழ்வாராய்ச்சி இடம் கொடுத்துருக்காங்க, அதோட மாவட்டம் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 இணைகள் கொடுத்துருக்காங்க. இதுல எது தவறா பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர், பல்லவமேடு காஞ்சிபுரம், பூம்புகார் நாகப்பட்டினம், மாளிகைமேடு கடலூர். கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் கிடையாது, அரியலூர் மாவட்டம். ஜெயங்கொண்டம் பக்கத்துல அமைஞ்சிருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்டபுர சோழபுரம் கோயில் முதலாம் ராஜேந்திரனால கட்டப்பட்டு. ஸோ இங்க தஞ்சாவூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று 1 தவறு. இங்க தவறுன்னு எது கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பல்லவமேடு காஞ்சிபுரம் மாவட்டம் தான், பூம்புகார் நாகப்பட்டினம் மாவட்டம் தான், மாளிகைமேடு கடலூர் மாவட்டம். மொத்தம் 3 சரி, 1 மட்டும் தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கீழடி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பிரபலமான பீங்கான் வகையிலான கருப்பு சிவப்பு பாத்திரங்கள், கருப்பு பாலிஷ் செய்யப்பட்ட பாத்திரங்கள், சிவப்பு பாத்திரங்கள், ரவுலட் பாத்திரங்கள், சில அரட்டைன்களின் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தமிழ் பிராமி ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. கீழடியில் கிடைக்கப்பட்ட தொல்பொருட்கள்ல எது எதெல்லாம் கிடைச்சிருக்கு, அந்த இதுல பத்தி 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரி கேட்டிருக்காங்க? 2 கூற்றுமே சரிதான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பூம்புகார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது காவிரி நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ளது. சங்க காலத்தில் சேரர்களின் 2வது தலைநகரமாகும். பூம்புகார் நகர பற்றின கூற்றுல எது சரிங்க? காவிரி நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ளது. சரிதான். காவிரி நதி கடல்ல எங்க கலக்குதோ அந்த இடம் தான் பூம்புகார் அழைக்கப்பட்டது. பூம்புகார் ஒரு முக்கிய துறைமுக நகரம். இங்க அதிகமாக வணிகங்கள் அதிகமா நடக்கும். சங்க காலத்தில் சேரர்களின் 2வது தவறு. இது சோழர்களின் 2ஆம் தலைநகரமா இருந்திருக்கும். பூம்புகார் சோழரோட ஆட்சி பகுதியில தான் அமைஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமசாமி நாயக்கர் 1925. ஆக்சுவலா இங்க ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. சுயமரியாதை இயக்கத்தை எப்போது நிறுவினார்? ஆப்ஷன் சி 1925. ஆன்சர் தெரியாம அதுல பிரிண்ட் ஆயிடுச்சு. பள்ளிகளில் இந்தியை கட்டாய மொழியாக பயன்படுத்த ஆணை பிறப்பித்தவர் யார்? டி.எம். நாயர், எம்.ஜி. ராமச்சந்திரன், சி.என். அண்ணாதுரை, ராஜகோபாலாச்சாரி. இந்தியை கட்டாயமாக பயன்படுத்த ஆணை பிறப்பித்தவர் ஆப்ஷன் டி, சி. ராஜகோபாலாச்சாரி. எப்பனா 1939 இந்த ஆணையை பிறப்பிச்சிருப்பார். இதனாலதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று இருக்கும். பெரியார் தான் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியிருப்பார். பின்வருவனவற்றுள் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டமைப்பு? பிரதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் எப்ப கட்டப்பட்டிருக்குன்னா 1010. கடற்கரை கோயில் மகாபலிபுரம் எப்ப கட்டப்பட்டிருக்கும்னா 700 to 728. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் எப்ப கட்டப்பட்டிருக்குன்னா 1025. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் எப்ப கட்டப்பட்டிருக்குன்னா 768 to 815 கட்டப்படும். சோ இதுல பழமையானது எதுனா ஆப்ஷன் பி, கடற்கரை கோவில் மகாபலிபுரம். தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1961. வகைகளை சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. செம்பு ஈயம் சேர்த்தா வெண்கலம் கிடைக்குமா? இரும்பு மேக்னீசியம் சேர்த்தா துருப்பிடிக்காத எஃகு கிடைக்குமா? தாமிரம் மற்றும் துத்தநாகம் சேர்ந்தால் பித்தளை கிடைக்கும். 2 வெவ்வேறு உலோகத்தை சேர்த்தா கிடைக்கக்கூடிய உலோக கலவை என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியா பொருத்தப்பட்டு கேட்டிருக்காங்க? செம்பு ஈயமும் சேர்ந்தா நம்மளுக்கு வெண்கலம் கிடைக்கும். சரிதான். இரும்பு மேக்னீசியம் சேர்த்தா துருப்பிடிக்காது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிக்காதுன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்கும். இதுவும் சரிதான்.
தாமரம் துத்தநாகத்தை சேர்த்தா நம்மளுக்கு பித்தளை கிடைக்கும். சரிதான். இப்போ மூன்றுமே சரிதான். இப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் ஆப்ஷன் டி மகேந்திரவர்மன். சங்க இலக்கியத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அகம் கவிதை என்பது காதல், பாலுறவு, சிற்றின்பம் பின்னணியில் உள்ள உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை பற்றியது. புறக்கவிதை போர், பொது வாழ்வில் பின்னணியில் சுரண்டல்கள், வீரச் செயல்கள் பற்றியது. சங்க இலக்கியத்தை மொத்த 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க, அகத்திணை, புறத்திணைன்னு. அகத்திணையில மனிதர்களோட உணர்வு சம்பந்தமான காதல், குடும்ப வாழ்க்கை, இதை பத்தின குறிப்புகள், உணர்ச்சி சம்பந்தமான கவிதை தொகுப்புகள் தான் அதிகமா இடம்பெற்றிருக்கும். புறத்திணையில போர், வாழ்க்கை முறை, வீரச் செயல்கள் இதெல்லாமே தான் அதிகமா புறத்திணையில இடம்பெற்றிருக்கும். ஸோ அப்ப 2 கூற்றும் சரியானது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது 8 தொகை தொகுப்பு பகுதியாக இல்லை? இந்த 4ல எது 8 தொகை நூல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மைப்படை, பரிபாடு, கலித்தொகை, நற்றிணை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சிறுபான்மைப்படை. சிறுபான்மைப்படை என்று 10 பாட்டு நூல், 8 தொகை நூல் கிடையாது. மற்ற 3ம் 8 தொகை நூல் தான், பரிபாடு, கலித்தொகை, நற்றிணை. தொல்காப்பியம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தொல்காப்பியரால் தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்ட ஆரம்பகால படைப்பு. தமிழ் சமூக வாழ்க்கை பற்றிய தகவல்களை வழங்கும் கவிதை மரபுகளை விவரிக்கிறது. தொல்காப்பியரால் தமிழ் இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஆரம்ப கால படைப்பு சரிதான். இதில் சமூக வாழ்க்கை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. சரிதான். ஸோ இப்போ 2 கூற்றும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பின்வரும் கூற்றுகளில் எது ஆரம்பகால தமிழ் சமூக ஆய்வுக்கு ஆதாரமாக உள்ளது? தமிழ் இலக்கியம், கல்வெட்டு, வெளிநாட்டு இலக்கியம். தமிழ் சமூகத்தை பற்றி ஆய்வுக்கு ஆதாரமாக இருப்பது தமிழ் இலக்கியங்கள். சரிதான். அகநானூறு, புறநானூறுல தமிழோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, 8 தொகை 10 பாட்டுல அவங்களோட புற வாழ்க்கை, அக வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் எப்படி இருந்துச்சு, திருக்குறள், இந்த மாதிரி பல இலக்கியங்கள்ல அப்ப இருந்த தமிழ் சமூக வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப அது சரிதான். கல்வெட்டுகள், பாண்டியர்கள், சேரர்கள், ஸோ முக்கியமா சோழர்களோட கல்வெட்டுல அப்ப இருந்த ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, அப்ப தேர்தல் முறை என்ன மாதிரி இருந்துச்சு, மக்கள் எப்படி எல்லாம் இருந்தாங்க, கோயில்கள்ல இருக்கிற கல்வெட்டுகள் மூலியமா அப்ப இருந்த அரசர்கள் யார் யாரு, இதை பத்தின குறிப்புகளை வச்சு தமிழ் சமூகத்தை பத்தி நிறைய ஆய்வுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கும். இந்த பிராமி எழுத்துக்கள், மதுரையில அரிட்டாப்பட்டியில கிடைக்கப்பட்ட பிராமி எழுத்துக்கள்ல தமிழ் எழுத்தோட முந்தைய வடிவம் என்ன மாதிரி இருந்துச்சு, வரி எழுத்து, கண்ணெழுத்து, இதெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கல்வெட்டு முக்கிய ஆதாரமாக விழுந்தவங்களுக்கு. வெளிநாட்டு இலக்கியங்கள், பெலினி, யுவான் ஸ்வாங் போன்ற வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து தமிழகத்துக்கு அந்த காலத்துல வந்து போயிருப்பாங்க. அவங்களோட குறிப்புகள்ல தமிழ்நாட்டுல அப்போ வணிக முறை எப்படி இருந்துச்சு, அவங்க மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்னவா இருந்துச்சு, அரசர்கள் யார் யார் இருந்தாங்க அப்படின்ற குறிப்புகள்லாம் அந்த வெளிநாட்டு அறிஞர்களோட குறிப்புகள் மூலியமாவும் நம்ம இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வெளிநாட்டு இலக்கியம் இந்த 3மே தமிழ் சமூகத்தை பற்ற ஆய்வுக்கு ஆதாரமாகவே விளங்கியிருக்கு. அப்போ 3ம் சரி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பின்வருவனவற்றில் எது 10 பாட்டின் பகுதியாக இல்லை? பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, ஐங்குறுநூறு, மதுரை காஞ்சி. 10 பாட்டின் பகுதியா உள்ளது எதுனா ஆப்ஷன் சி 8 ஐங்குறுநூறு. இது வந்து 8 தொகை நூல், 10 பாட்டு நூல் கிடையாது. பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டுக்கு, மதுரை காஞ்சி 3மே 10 பாட்டோட பகுதி. சங்கம் என்ற சொல் பாண்டிய மன்னர்களின் அரச அனுசரணை கீழ் செழித்தோங்கிய கவிஞர்கள் சங்கத்தை குறிக்கிறது. இது எங்க அமையப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியர் காலத்துல இருந்த கவிஞர்கள் சங்கம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மதுரை. பாண்டியர்களோட தலைநகரான மதுரையில தமிழ் சங்கம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. கவிஞர்களோட அரசர் கீழே கவிஞர்கள் இருக்கிற ஒரு சங்கம். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. இந்திய புதையல் சட்டம் 1876, தொல்பொருள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1972, பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் 1994. இந்திய புதையல் சட்டம் 1876 சரிதான்.
தொல்பொருள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1972 சரிதான். பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1994 கிடையாது, 1904 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் போடப்பட்டிருக்கும். இங்க 94 கொடுத்துருக்கு. அப்ப 3 மட்டும் தவறு. 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். உரை கொடுத்துருக்காங்க, அறிஞர் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை எழுதினது யாருன்னா நக்கீரர். சிறுபானாற்றுப்படை எழுதினது நல்லூர் நத்தனார். குறிஞ்சிப்பாட்டு எழுதியது கபிலர். முல்லைப்பாட்டு எழுதியது நற்பூதனார். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. சேரன்மான் காதலி ஜெயகாந்தன். சில நேரங்களில் சில மனிதர்கள் கண்ணதாசன். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். சேரன்மான் காதலி எழுதியது கண்ணதாசன். சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதியதுதான் ஜெயகாந்தன். இங்க ரெண்டுமே தப்பா மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் கூற்று தவறு, ரெண்டாவது கூற்று தவறு. வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன் சரிதான். ஸோ அப்போ 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சிறுகதைகளின் அரசனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? புதுமை பித்தன் சிறுகதை எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் சிறுகதைகளின் அரசர் என்றும் அறியப்பட்டவர். ஒரு நாள் கழிந்தது இவரது புகழ்பெற்ற சிறுகதைகளில் ஒன்று. புதுமை பித்தன் சிறுகதை எழுத்தின் முன்னோடி, சிறுகதையின் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் சரிதான். ஒரு நாள் கழிந்தது இவரோட புகழ்பெற்ற சிறுகதை தான். ரெண்டும் சரி. ஸோ கூற்று 2 சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சீரா புராணம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது இது. ராமரின் வாழ்க்கையை மையமாக கொண்ட ஹிந்தி புனிதர் உமரப்புலவர் எழுதியது. சீரா புராணத்தை எழுதியது உமரப்புலவர் தான் சரி. ஆனா இது ராமரோட வாழ்க்கையை பற்றி இருக்காது, நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாற்று பற்றி இதெல்லாம். ஸோ அப்போ கூற்று 1 தவறு, 2 மட்டும் சரி. இதுல நேற்றே சொல்லியிருப்பேன், ஆப்ஷன் பி வந்து 2 மட்டும்தான். டைப்பிங் மிஸ்டேக்னால 2மே வந்து. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கூற்று 2 மட்டும் சரி. தேவாரம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது 12 தொகுதிகள் கொண்ட திருமுறையின் முதல் 7 தொகுதிகள். இது 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டில் முக்கிய சைவ தமிழ் கவிஞர்களின் படைப்புகள். சோழ பேரரசின் 1ஆம் ராஜராஜன் காலத்தில் கவிஞர்களின் பாடல்கள் நம்பியார் சேகரிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டன. இப்பாடல்கள் தமிழ்நாட்டில் பல முருகன் கோயில்களில் சமகாலத்திலும் பக்தி பூர்வமாக பாடப்படுகின்றன. தேவாரம் என்பது 12 திருமுறை முதல் 7 தொகுதிகள் சரிதான். 12 திருமுறைகள்ல 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற திருமுறைகள் தான் தேவாரம் அழைக்கப்படுகிறது. இதுல வந்து யார் யார் படிப்பான்னா சம்பந்தர், அப்பர், சுந்தரர், இவங்க 3 பேரும் எழுதின திருமுறைகள் தான் தேவாரம் என்று அழைக்கப்படுது. ஸோ இது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு வந்து முக்கிய 3 சைவ தமிழ் கவிஞர் படைப்புகள். அப்ப கூற்று 2 சரி. சோழ பேரரசு 1ஆம் ராஜராஜன் காலத்தில் இந்த கவிதைகள் நம்பியார் சேகரிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த கூற்று சரிதான். இந்த பாடல்கள் தமிழ்நாட்டில் பல முருகன் கோயில் கிடையாது, இது வந்து சைவ நூல். சிவன் கோயில்ல தான் அதிகமா பாடப்படும் தேவாரமும் திருவாசகமும். ஸோ இது முருகன் கொடுத்துருக்கு. அப்ப கூற்று 4 தவறு. இப்ப கூற்று 1, 2, 3 சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நலவெண்பாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது நலன் தமையந்தி காதலை பற்றியது. வீரமாமுனிவர் எழுதியது. நலவெண்பாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது நலன் தமையந்தி காதலை பற்றி கூறியது சரிதான். இது எழுதியது வீரமாமுனி தவறு. இதை எழுதியது யாருன்னா புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவர் தான் இதை எழுதியிருப்பாரு. ஸோ கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்கள். ராமாயண மகாபாரதம், குண்டலகேசி வளையாபதி, சிவசிந்தாமணி சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் மணிமேகலை. தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்கள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன்ஸ் டி சிலப்பதிகாரம் மணிமேகலை. இது வந்து இரட்டை காப்பியம் சொல்லுவாங்க. ஏன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலையும். இதுல வந்து கோவலனுக்கும் சிலப்பதிகாரத்துல வந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு தான் மணிமேகலை. அவங்களோட வாழ்க்கை நடந்த நிகழ்வு பற்றி சொல்றது வந்து மணிமேகலை. ஸோ அதனால இது ரெண்டும் அடுத்தடுத்து நிகழ்றதுனால இது இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பட்டினைப்பாலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பழங்கால சங்க இலக்கியத்தை சார்ந்த தமிழ் கவிதை. சோழ பேரரசர் 1ஆம் ராஜராஜனை புகழ்ந்து உருத்திர கண்ணார் என புலவரால் எழுதப்பட்டது.
பட்டினப்பாலை பழங்கால சங்க இலக்கியத்தை சேர்ந்த தமிழ் கவிதை. சரிதான். சோழ பேரரசர் முதலாம் ராஜாதிராஜரை புகழ்ந்து பாடக்கூடிய கிடையாது, தவறு. இது கரிகாலனை புகழ்ந்து ஒருத்திர கண்ணார் புலவரால் இயற்றப்பட்டது. சோ ஆப்ஷன் ஏ மட்டும் சரி. இரண்டாவது கூற்று தவறு. A comparative grammar of Dravidian South Indian family of languages. புத்தகத்தை எழுதியவர் யார்? Comparative grammar of Dravidian or South Indian family of language எழுதியது யாருன்னா ஆப்ஷன் சி ராபர்ட் கால்டுவெல். சென்னையில் நடைபெற்ற விழாவில் அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர் யார்? பேரறிஞர் அண்ணாவுக்கு அறிஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சி என் அண்ணாதுரை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சாதிக்கிடையே திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு தங்கப்பதக்கம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1968 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு இவரால் நடத்தப்பட்டது. இவர் சாதிக்கு இடையே திருமணம் செய்து வந்த தங்கப்பதக்கம் வழங்கும் திட்டத்தை சரிதான். 1968 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். சரி, இரண்டு கூற்றுமே சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கடல் மீனவர்களுக்கான தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பயனாளி 1000 ரூபாயை தொகை 4 தவணைகளுடன் 250 மாதத்திற்கு பங்களிப்பார். மத்திய அரசு மாநில அரசும் சமபங்காக 1000 ரூபாய் அளிக்கும். தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் மீனவர்கள், கடல் மீனவர்கள். ஆக்சுவலா பயனாளி 1000 தவறு. இது இந்த ஸ்கீம் எப்படி இருக்கும்னா, மீனவர்கள் 70 ரூபாய் பெர் மந்த் 8 மாசத்துக்கு அவங்க கட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்கீம்ல. இது கட்டி முடிச்சதும் அவங்களுக்கு 1800 ரூபாய் 3 மாச இடைவெளியில அவங்களுக்கு வழங்கப்படும். 600 ரூபாய் 3 மாத இடைவெளியில 600 ரூபாய் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். சோ அப்போ முதல் கூற்று தவறு. மத்திய அரசும் மாநில அரசும் சமபங்காக 1000 ரூபாய். இந்த 1800 ரூபாயில சென்ட்ரலும் ஸ்டேட்டும் 1200 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணும். 1000 ரூபாய் கிடையாது, இங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப கூற்று இரண்டும் தவறு. சோ அப்போ ஆன்சர் என்னன்னா நெய்தர் நார் டூ, இரண்டும் தவறானது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நாமக்கல் கவிஞரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்திய அரசிடமிருந்து 1971ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருதை பெற்றார். 1930 ஆங்கில அரசுக்கு எதிராக நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பற்றிய கூற்றுல எது சரியானது கேட்டாங்க. இவர் இந்திய அரசிடமிருந்து 1971 பத்ம பூஷன் விருதை பெற்றார். சரி. இவர் 30 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். சரி. அப்ப கூற்று இரண்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கண்ணதாசன் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சுப்பிரமணிய பாரதிக்கு பிறகு மிக சிறந்த நவீன கவிஞராக கருதப்படுகிறார். தமிழக அரசு சென்னையில் கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபம் என்ற நினைவு மண்டபம் கட்டியது. கண்ணதாசன் பற்றி கூற்றுகளில் சரியானது. சுப்பிரமணிய பாரதிக்கு பிறகு மிகச்சிறந்த நவீன தமிழ் கவிஞராக கருதப்படுகிறார். சரிதான். தமிழக அரசு கவிஞர் கண்ணதாசன் மண்டபம் கட்டியது சென்னையில் இல்ல, இவரோட சொந்த மாவட்டமான காரைக்குடியில கட்டியிருப்பாங்க. சோ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள திருக்குறளின் பொருள் யாது? இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று என்ற திருக்குறளோட பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ இருண்ட மாயை இருள் மற்றும் மாயை இரட்டை செயல்கள் இறைவனின் துதியில் அர்த்தமுள்ள மகிழ்பவரை பாதிக்காது. இறைவனுக்கு நெருக்கமா இருக்கிறவர்களை, இறைவன் துதி பாடுபவர்களை இருளும் மாயையும் அண்டாது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் அந்த குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த திருக்குறளோட பொருள் கேட்டிருக்காங்க.
துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இந்த திருக்குறளோட பொருள் என்ன கேட்டிருக்காங்க. துறந்தார்னா இல்லறத்தை துறந்து இல்லறத்தை துறந்து துறவு கொண்டு இருப்பாங்கல்ல சாமியார்கள், அவங்களுக்கும், துவாதவர்னா வயசானவங்க, வயதில் முதியவர்கள், அவர்களுக்கும், இறந்தாருக்கும், இந்த பணம் வேண்டி ஏழை மக்கள் எல்லாம் வறுமையில வாடும்போது மற்றவங்களுக்கு உதவி கேட்டு வருவவங்களையும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான்னா செல்வம் படைத்தவர்கள் தான் துணைன்னு வள்ளுவர் இந்த குறள்ல குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளின் பொருள் யாது? தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோற்றில் பெண். இந்த குறளோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குடும்ப பெண் என்பவள் தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து குடும்ப பெயரையும் நிலைத்து காப்பாள் அப்படின்றதுதான் இந்த குறளோட விளக்கம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சோர்வடையாத பெண் தன்னை காத்து, இங்க மனைவி கிடையாது, கணவனை கவனித்து குடும்ப பெயரை நிலைநிறுத்துகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளின் பொருள் எது? வரவிருக்கும் வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவறிந்து பாடுதல் என்று. இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, வரவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, அதாவது தேடி வர விருந்தினர்கள நல்லா உபசரித்து அனுப்புவனோட வாழ்க்கை அவனோட வாழ்க்கையில தேவைன்ற ஒரு விஷயமே அவனுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு அவன் செல்வமா நிலைச்சு வாழ்வான் அப்படின்றது தான் இந்த குறள் சொல்ல வருது. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் தப்பாக இருக்கும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டிருப்பாங்க, அதனால சில சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்காது, அதனால அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த திருக்குறள் பொருள் யாது? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் இருக்கு. இந்த திருக்குறளோட விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க, பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல். முன்பின் பலன் எதிர்பார்க்காம தற்செயலா ஒருத்தருக்கு உரிய காலத்துல செய்யற உதவிக்கு இந்த வையகமும், அதாவது இந்த உலகமும் வானகமும் ஆகாயமுமே ஈடு இணை ஆகாதுன்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்தியாவில் மருத்துவம் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி. விதவை மறுமணத்திற்காக போராடி விதவை மறுமணம் என்ற சட்டத்தை இயற்றினார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்தியாவில் முதல் மருத்துவம் பெற்ற பெண்மணி. தவறு. இந்தியாவில் முதல் மருத்துவம் பெற்ற பெண்மணி யாருன்னா ஆனந்த் பா ஜோஷி. இவங்க தமிழ்நாட்டுல முதல் மருத்துவ பெற்ற முதல் பெண்மணி. ஆனா இந்தியாவுல ஆனந்த் பா ஜோஷி முதல் கூட்டத்தவர். இவர்கள் விதவை மறுமணத்துக்காக போராடி விதவை மறுமண சட்டத்தை தவறு. இவங்க போராடினது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் தான் கொண்டு வந்திருப்பாங்க, அதற்காக தான் இவங்க போராடி இருப்பாங்க, விதவை மறுமணம் சட்டம் கிடையாது. சோ அப்ப ரெண்டு கூற்றும் தவறு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் ஆசிரியர்களுக்கு இணையாக ஊதியம் பெற இலவு வாரம் ஒரு வாரம் துக்கம் நடத்தியவர். 1940 தமிழ் ஆசிரியர்களுக்கு சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கும். அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினா, அந்த போராட்டத்துக்கு ஒரு பெயர் வைக்கலாம், அது என்னன்னா ஒரு வாரம் துக்கம் அனுசரிக்கலாம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான போராட்ட முறையை அறிமுகப்படுத்திருப்பாங்க. அந்த ஒரு வாரம் துக்கம் அனுசரிக்க பேர் என்னன்னா இலவு வாரம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. யாருன்னா போராட்டத்தை நடத்தியது டாக்டர் எஸ் தர்மாம்பாள். சத்தான மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. யாரால் சத்தான மதிய உணவு திட்டத்தை தொடங்கப்பட்டது? யாருன்னா டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன். ஃபர்ஸ்ட் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது 1920 நீதி கட்சி ஆட்சியில ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1000 விளக்கு பகுதியில. அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சி இதுல இருக்கும்போது அதை தமிழகம் முழுவதும் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் எட்டயபுரத்துல ஆரம்பிச்சிருப்பாரு, பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை வழங்குறதுன்ட்டு.
அது வந்து சத்துணவு திட்டமா, முட்டை பருப்பு வகைகள்லாம் அதிகமா கொடுத்து சத்துணவு திட்டமா மாத்தினது யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர். அவர் வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாருன்னா ஜூலை 1 1982 ஆரம்பிச்சிருப்பாரு. எங்கன்னா பாப்பாக்குறிச்சின்ற ஊர்ல இருக்கிற அரசு பள்ளியில. பாப்பாக்குறிச்சி எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்கு. அந்த அரசு பள்ளியில தான் ஆரம்பிச்சிருப்பாரு சத்துணவு திட்டம். இம்மானுவேல் சேகரனார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பிரிட்டிஷ் இராணுவத்தின் இராணுவ வீரராக இருந்தவர். வெள்ளையனே வெளியேறு இம்மானுவேல் சேகரனார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறையில் அடைக்கப்பட்ட சரிதான். இவர் ஃபர்ஸ்ட் இராணுவ வீரராக இருந்தார் சரிதான். ரெண்டு கூற்றுமே சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி எழுதுவோம். தென்னிந்திய கழகம், வேலூர் கழகம், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, வங்க பிரிவினை. தென்னிந்திய கழகம் ஆரம்பிக்கப்பட்டது 1800 மருது சகோதரர்கள் தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. திருச்சி பிரகடனத்தை அறிவிச்சு கோபால் நாயக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஆரம்பிச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. வேலூர் கழகம் வந்து 1806 நடைபெற்றிருக்கும். பாளையக்காரர்கள் கிளர்ச்சி வந்து 1755 67 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பிச்சது யாருன்னா புலித்தேவர். அவர் தான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஆரம்பிச்சிருப்பாரு. மரவ பாளையக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து மாப்பஸ்கானுக்கு எதிராக பிரிட்டிஷ் துணையோடு இருந்த மாப்பஸ்கானை எதிர்த்து போராடி இருப்பாங்க. இந்த ஸ்டார்டிங் வந்து மாப்பஸ்கானையும் ஆங்கிலேயர்களும் வெற்றி பெற்றிருப்பாரு திருவிதாங்கூர் அரசரோட உதவியினால. ஆனா கடைசியா வந்த கேம்பல் பிரிட்டிஷ் இராணுவ தளபதி கேம்பல் கிட்ட தோத்து தலைமறைவாயிருப்பாரு புலித்தேவர் 1767. வங்க பிரிவினை நடைபெற்றது வந்து எப்பனா 1905. நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து இது ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920. ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் எது நடைபெற்றிருக்குன்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. அப்போ 3 வந்து ஃபர்ஸ்ட் வரணும். 3 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி. ரெண்டாவது நடைபெற்றது என்னன்னா தென்னிந்திய கழகம். அதுக்கடுத்து மூணாவதா நடந்தது வந்து வேலூர் கழகம். அடுத்து 4வதா நடந்தது வங்க பிரிவினை. 5வதா நடைபெற்றது வந்து ஒத்துழையாமை. அப்போ 3, 1, 2, 4, 5. கல்லணை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சேர மன்னர்களின் மிகவும் பிரபலமான கரிகாலனால் கட்டப்பட்டது. கல்லணை காவிரி குறுக்கே கட்டப்பட்டது சரிதான். இது கரிகாலன் வந்து சேர மன்னன் கிடையாது, சோழ மன்னன். அப்ப கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பாண்டியர்களை பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது இது? அவர்கள் முத்து வேட்டைக்கு நன்கு அறியப்பட்டவர்கள். தே வெல் நோன் ஃபார் பேர்ல் ஹண்டிங். அவர்களின் நாணயங்களில் ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் மீன்களும் உள்ளன. தேர் காயின்ஸ் ஹேவ் ஒன் டைகர் ஆன் ஒன் சைடு, ஃபிஷ் ஆன் அனதர் சைடு. பாண்டியர்கள் முத்து வேட்டைக்கு புகழ் பெற்றவர்கள் சரிதான். பாண்டிய நாட்டோட கொற்கை இடம்தான் முத்து குளிக்கும் முத்து அதிகமா கிடைக்கும் இடமா இருந்துச்சு. அதாவது முத்து குளிக்கும் பாண்டிய நாடு அப்படின்ற ஒரு புனை பேரும் இருக்கு பாண்டிய நாட்டுக்கு. முக்கிய வணிக பொருளா முத்து அமைஞ்சிருக்கு. அவர்களோட நாணயங்களில் ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் மீன்களும் தவறு. அவங்களோட நாணயத்துல ஒரு பக்கம் யானையும் இன்னொரு பக்கம் மீனும். புலி கிடையாது. புலி வந்து சோழர்களோட சின்னம். ஸோ அதை வந்து பாண்டியர்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெடியோன், நன்மாறன், முதுகுடு பெருவழுதி, நெடுஞ்செழியன் ஆகிய முக்கிய ஆட்சியாளர்கள் சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா, நாயக்கர்களா? நெடியோன், நன்மாறன், முதுகுடு பெருவழுதி, நெடுஞ்செழியன் இவர்கள்லாம் யாருன்னா பாண்டியர்கள், பாண்டிய அரசர்கள். வெவ்வேறு காலத்துல வந்த பாண்டிய அரசர்கள். புகார் யாருடைய முக்கிய துறைமுகம்? சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா, நாயக்கர்? புகார் துறைமுகம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி. சோழர்களோட முக்கிய துறைமுகம் தான் புகார். வஞ்சி தலைநகரம் யாருடையது? சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா, நாயக்கர்களா? வஞ்சி யாருடைய தலைநகர்?
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சேரர்கள். பிராமணர் அல்லாத சாதி இந்துக்களின் அரசியல் நலனை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக டேஸில் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. நான் பிராமின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்குன்னா 1916 டி.எம். நாயர், நடேசனார், பி.டி. தியாகராயர் இவங்க 3 பேர்னாலையும் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. பிராமணர் அல்லாதோரோட அரசியல் நலனை பாதுகாக்கிறதுக்காக. தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் நீதி என்ற பத்திரிகையை வெளியிட்டது. இது பின்வரும் எந்த மொழியில் வெளியிடப்பட்டது? தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழ் மட்டுமே. ஆக்சுவலா இது ஜஸ்டிஸ். அது வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணதுல நீதினு வந்துருச்சு. தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையை வெளியிட்டது. அது எந்த மொழியில? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ஆங்கிலத்துல. தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து இங்கிலீஷ்ல வெளியிட்ட பத்திரிகை பேரு வந்து ஜஸ்டிஸ். தமிழ்ல வெளியிட்ட பத்திரிகை பேரு வந்து திராவிடன். தெலுங்குல வெளியிட்ட பத்திரிகை பேரு வந்து ஆந்திர பிரகாசிகா. ஆந்திர பிரகாசிகா. ஆயிரத்தி 1920 ஆண்டு நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. இந்த நடைபெற்ற தேர்தல் எந்த சட்டத்தினால் நடத்தப்பட்டதுன்னு கேட்டாங்க. 1920 தான் இந்தியாவில் முதல் ஜெனரல் எலெக்ஷன் நடந்திருக்கும். இந்த எலெக்ஷனுக்கு காரணமான சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இந்திய அரசு சட்டம் 1919. அந்த இதுல தான் காங்கிரஸ் பங்கேற்றிருக்காது. அதனால இங்க நீதி கட்சி வந்து அந்த பொது தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கும். 1920 சென்னை மாகாணத்துல ஆட்சி அமைச்சிருப்பாங்க. 1944 எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என்ற சமூக அமைப்பாக மாற்றினார் பெரியார்? எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமா பெயர் மாற்று? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி சேலம். சுதேசி தர்ம சங்க நெசவு சங்கத்தை நிறுவியவர்? சுதேசி தர்ம நெசவு சங்கத்தை நிறுவியவர் யாருன்னா ஆப்ஷன் சி வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.